வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ரொமான்டிக்கல் படம் தான் அலா நின்னு சேரி. இந்த அலா நின்னு சேரி படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் தேஜ், பாயல் ராதாகிருஷ்ணா, ஹெபா பட்டேல் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. மரேஷ் சிவன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற படத்துடைய ஹீரோ ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இதுக்கான கதைகள் எல்லாம் இவர் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அதே ஊரை சேர்ந்த ஒரு வசதியான வீட்டு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணோட வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேறொரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்திருக்காங்க. தனக்கு வந்து கூடி சீக்கிரம் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற தன்னோட லட்சியத்தை நோக்கி போனாரா இல்லையா, இல்ல தான் லவ் பண்ற பொண்ணுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, ஃபைனலா ஹீரோனும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னோட லட்சியத்தை நோக்கி போகிற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோனுக்கான அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ரொமான்டிக்கல் சீக்வன்ஸ் ஆகட்டும் இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா படத்தில் இன்னொரு ஹீரோயின் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹீரோவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை படத்தில் வந்து சூப்பராகவே வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து ஃபைனலாக யார் கூட சேருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனோட கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டோட வச்சு இந்த கதையை வந்து முடிப்பாங்க. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோவாக நடிச்ச தினேஷ் தேஜ் ஆகட்டும், ஹீரோயினாக வர பாயல் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொரு ஹீரோயினாக வரவங்க தான் ஹெபா பட்டேல். ஸோ அவங்களுக்கும் ஹீரோவுக்குமான அந்த பாண்டிங் வந்து படத்தில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு 3 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கதையும் நகரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 2 ஹீரோயின், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவங்களை சுற்றி தான் இந்த மொத்த படத்துடைய கதையும் வந்து நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய 2 மெலடி சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. தெலுங்கு வெர்ஷனில் நல்லா இருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மல் ரொமான்டிக்கல் படம் மாதிரி தான் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க. பெரிய அளவில் இந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டமோ நமக்கு வந்து இருக்காது. ஹீரோ வந்து யாரு கூட ஃபைனலாக சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் நமக்கு இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து விண்ணை தாண்டி வருவாய படம் வந்து நிறைய இடங்களை ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அந்த படத்துலேயும் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அதில் வந்து அவருடைய லவ் வந்து கை கூடாமல் போயிடும். பட் இந்த படத்தில் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, படத்தில் இருக்கக்கூடிய 1-2 தேவையில்லாத சாங்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸு. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால இந்த படம் பார்க்க இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஓவராலாக இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரொமான்டிக்கல் படங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரியான கதையம்சம் உள்ள படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.